இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்கும் முன்னரே அவர் அநேக வியாதியஸ்தருக்கு குணப்படுத்தியிருக்கிறாரு, குருடனுக்கு பார்வையை கொடுத்திருக்கிறாரு, இப்படி பல அதிசய அற்புதங்களை செஞ்சிருக்காரு. இங்கே அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து பரமேறி சென்றார். இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா, நம்மை பரலோகம் கொண்டு செல்லத்தான் அவர் இதெல்லாம் செய்தாரு அப்படின்ற வீடியோவை பிரின்சி சொல்றாங்க. அதை கேட்போம் வாங்க. இப்ப இயேசு கிறிஸ்து எதுக்காக மரிச்சார்? இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப ஒருவேளை நம்ம இயேசு கிறிஸ்து மரிப்பதற்கு முன்பாகவே அவர் வியாதியஸ்தரை சுஸ்தப்படுத்தினாரா? பிசாசுகளை துரத்தினாரா? குருடர் கண்ணு தந்துச்சா? ஆமென். அற்புதங்களை செஞ்சாரா? இப்ப இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து பரமேறுவதற்கு முன்பாகவே இன்னைக்கு பேசிக்கா அடிப்படையா நம்ம எதிர்பார்க்கிற ஆண்டவர்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறோம்? விடுதலை எதிர்பார்க்கிறோம், சுகத்தை எதிர்பார்க்கிறோம், நன்மை எதிர்பார்க்கிறோம். இதை எல்லாமே ஆண்டவர் செஞ்சார் இந்த பூமியில. அவர் மரித்து உயிர்த்தெழுந்ததற்கான பிரதான நோக்கமே என்னன்னா, நம்மள பரலோகத்துக்கு கொண்டு வரணும்ன்றதான். அல்லேலூயா. அதுக்கு முன்னாடி இம்மைக்குரிய எல்லாவற்றையும் இயேசுவால தர முடியும். மீனின் வயிற்றுல காசை கொண்டு வர முடியும். அல்லேலூயா. இப்ப நீங்க அவருடைய உயிர்த்தெழுதலை அனுபவிக்காமையே ஒருத்தரால சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும் இந்த உலகத்துல. நேத்து பாஸ்டர் சொன்ன மாதிரி விசுவாசம் இருந்தா போதும், அற்புதங்களை கர்த்தர் செஞ்சுவார். இன்னைக்கு மெஜாரிட்டி, எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு 80% கிறிஸ்தவர்கள் கர்த்தரை தேடுகிறத கர்த்தர் மரணத்தை ருசி பார்க்காமலே கொடுக்க முடியும் அவரால். ஆனா ஏன் அவர் மரணத்தை ருசி பார்த்தார் தெரியுமா? ஏன் அவர் மரித்தார்? ஏன் உயிர்த்தெழுந்தார்? ஏன் அவ்வளோ பாடுபட்டார்? அவர் மரணத்தை நீங்க தியானிச்சிருக்கீங்களா? எத்தனை பேர் நம்ம வெறும் அந்த திருவிருந்தப்ப மட்டும் அந்த பாட்டை பாடுவோம், ஆனா தனி அறையில யாராவது இந்த பாட்டை பாடிருக்கீங்களா? வியாதி குணமாகி கொண்டிருக்கிறது. பல அதிசயங்கள் அற்புதங்கள் இன்னைக்கு நடந்துங்குது. குருடர்கள் பார்வையடைகிறார்கள். இதெல்லாம் மற்றவர்களுக்கும் கிறிஸ்தவர் அல்லாதவர்களுக்கும் இதெல்லாம் நடந்துங்குது. அப்படி இருந்தும் இயேசு கிறிஸ்து ஏன் வந்தாரு, சிலுவையிலேயே பாடுபட்டாரு, அதெல்லாம் எப்படி நடந்தது, ஏன் நடந்தது, அது காரணம் என்னன்னா, நம்மை பரலோகம் கொண்டு செல்லத்தான் இதெல்லாம் நடந்துக்குது அப்படின்னு பிரின்சி சொல்றாங்க. இங்க இவ்வளோ பாடுகள் பட்டார் இயேசு கிறிஸ்து. பிறந்து வளர்ந்து பிறக்கும் போதே பல நிகழ்ச்சிகள்லாம் நடக்குது. இப்படி அவர் வளர்ந்து வரும் காலத்துல ஒரு குறிப்பிட்ட வயசுல அவர் சிலுவைக்கு ஒப்பு கொடுக்கப்படுறாரு. இந்த சிலுவை பாடுகளை அனுபவிக்கிறதுக்கு முன்னால இவர் பல அதிசய அற்புதங்களை செய்யறாரு. இப்ப சிலுவையே அவர் அறையப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார்னு வச்சுக்க. உயிர்த்தெழுந்த பிறகு அவர் அதிசயங்களை அற்புதங்களை செஞ்சாரா? அதான் இங்க கேள்வி. அது வரைக்கும் செய்த இயேசு கிறிஸ்து அவர் உயிர்த்தெழுந்த பிறகு யார் செய்யல? அதெல்லாம் இந்த சிஸ்டர் பிரின்சிக்கு தெரியாது. இங்க பைபிள் என்பது நம்முடைய உடலையும் அறிவையும் சம்பந்தப்பட்டது. இங்க இயேசு கிறிஸ்து மரிக்கிறதுக்கு முன்னால அதிசய அற்புதம் எதுக்கு செய்யறாரு? குருடனை பார்வையடைய கண்ணுக்கு பார்வை கொடுக்குறாரு. இதெல்லாம் எதை சம்பந்தப்பட்டது? இதெல்லாம் சரீரம் சம்பந்தப்பட்டது. வியாதி சரீரத்துக்கு வருது, கண் பார்வை போறதெல்லாம் கண்ணுக்கு பாதிப்பு. இப்படி இதெல்லாம் சரீரத்துக்கு செய்யுது. ஏன்னா அது வரைக்கும் சிலுவையில் அறைறதுக்கு முன்னால் வரைக்கும் இந்த வேலையெல்லாம் செய்யறாரு. சிலுவையில் அறைந்து அவர் உயிர்த்தெழுந்த பிறகு இதெல்லாம் செய்யல. அதாவது சிலுவை பாடுகள் வரைக்கும், அவர் கைது செய்யும் அந்த நிகழ்ச்சி வரைக்கும் உடல் சம்பந்தப்பட்ட விஷயம். அந்த சிலுவை பாடுகள், அவர் அடி வாங்கிறது, இப்படியெல்லாம் அவர் விழாவில் குத்தப்படுறது, உலக நிகழ்ச்சிகள் நடக்குது. முற்கிடம், அப்புறம் நீல அங்கி, ஒரே நீளமான அங்கி, இப்படியெல்லாம் ஒரு நிகழ்ச்சிகள் நடக்குது. அந்த நிகழ்ச்சிகளுக்கு அப்புறம் அவர் எந்த அதிசயங்களோ அற்புதங்களோ அவர் செய்யல மனிதர்களுக்கு. இதெல்லாம் எதை குறிக்குதுன்னா, அந்த சிலுவையில் அறையத்துக்கு முன்னால அது சரீரம் சம்பந்தப்பட்டதும், சிலுவையில் அறைந்த பிறகு அது அறிவு சம்பந்தப்பட்டது மாதிரி. அதுதான் இங்க பைபிள் ரொம்ப தெளிவா சொல்லுது. ஆனா இது புரிந்து கொள்வது கடினம் தான். ஏன்னா பைபிளை பார்த்தோன்னா பயந்து போயிட்டு இவங்க பரலோகம் நரகம் அப்படின்ற பேசிக்கிறாங்கள, இவங்களுக்கெல்லாம் அது புரியாது. நம்முடைய வாழ்க்கை எடுத்துட்டு போய் அந்த வசனத்தோட சேர்த்து படித்தா தான், நம்முடைய அனுபவங்களை எடுத்துட்டு போய் அந்த ஆண்டவருடைய ஒரு செய்கைகளோடு அதை நம்ம பொருத்தி பார்த்தா தான் அது விளங்கும். நம்முடைய அனுபவம் வேறு, ஆண்டவர் வேறு, இயேசு வேறு, நம்முடைய வாழ்க்கை வேறு அப்படின்னா இவங்களுக்கெல்லாம் புரியாது. நம்மளை எடுத்துகிட்டு போய் பரலோகத்தில் சேர்க்கறதுக்காக தான் இவ்வளோ பாடுபட்டாராம். பரலோகத்தில் போய் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல இந்த பிரின்சி அவர்கள். பரலோகம் போயிட்டா இங்கே பூலோகத்தில் நமக்கு என்ன செய்யணும் அதை சொல்கிறதுக்கு இங்கே இவங்களுக்கு அறிவு இல்லை. பரலோகத்துக்கு எடுத்துன்னு போய் சேர்க்கறதுக்கு தான் அவர் இப்போ இவ்வளோ பாடுபட்டாராம். அதுக்கு அவ்வளோ பாடுபட்டார். இந்த பூமியிலே நாம் நிம்மதியாக
ஒரு பிரச்சனையும் இல்லாமல் செல்வ செழிப்போடு இதெல்லாம் நம்ம பெற்று நாம் வாழ வேண்டும். அதுக்காக தான் இந்த பாடு. இன்னைக்கு பணம் இல்லைன்னா எல்லா பிரச்சனையும் சேர்ந்து வருதுங்க. அப்போ அந்த பணத்தை சம்பாதிப்பது எப்படின்றத அந்த சிலுவை பாடுகளில் அவர் சொல்லியிருக்கிறார். ஒரு சந்தோஷமா ஒரு குடும்பத்தோட ஒற்றுமையா எப்படி இருக்கணும் அப்படின்றத தான் இந்த பைபிளில் இயேசு கிறிஸ்து சிலுவை பாடுகளில் சொல்லியிருக்கிறார். அவருடைய வாழ்க்கை வரலாறு அதான். அதனால இந்த பூலோக வாழ்க்கையை மையப்படுத்தி தான் அவருடைய வாழ்க்கையும் அவருடைய சிலுவை பாடுகளும் இருக்குது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. இந்த பாடுகள் எல்லாமே நம்முடைய பூலோக வாழ்க்கைக்காக தான், மேலோக வாழ்க்கைக்காக அல்ல. அது வந்து நமக்கு யாரும் போய் பார்த்துட்டு வந்து சொல்லலை, பரலோக நரகன்னு ஒன்று இருக்குதுங்க, நாங்கள் பார்த்தங்க, அனுபவிச்சுங்க, இந்த பிறகு பெரிய காயெல்லாம் வந்துச்சு, நான் நரகத்தில் போயிட்டு, அப்படி யாரும் சொல்லலை. இவங்களா ஒரு கற்பனை பண்ணிக்கிறது. இந்த பூலோக வாழ்க்கையை நாம் சரியாக வாழ வேண்டும், செழிப்பாக வாழ வேண்டும். பணம் வந்து நமக்கு யாரும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு போகிறது கிடையாது. அந்த பணத்தை எப்படி கடினமான உழைத்து சம்பாதித்து இந்த உடல் வலியோடு அந்த பணத்தை சம்பாதிக்கிறோம். அந்த உடல் வலியை தான் இயேசு கிறிஸ்து அன்னைக்கு சிலுவை பாடுகளை அனுபவிச்சார். யாருக்கும் இன்னைக்கு பணம்ன்றது சும்மா வந்துடல. நம்ம தூக்கத்தை விட்டுட்டு சாப்பாட்டை விட்டுட்டு ஓடி வரோம், உடல் வலியோடு தான் எல்லாருமே ஒரு வேலையை செஞ்சுக்கிறோம். அதை தான் குறிக்கிற சிலுவை பாடுகள். இவ்வளோ பாடுபட்டு தான் அவர் அந்த சிலுவையை எடுத்துகிட்டு போய் சேர்க்க வேண்டியதில் சேர்த்தார். அதில் இந்த சிஸ்டர் பிரின்ஸுக்கு தெரியாது. அவங்க கணவர் லியோவும் இதை பற்றி புரிய வைக்க மாட்டார். பிரின்ஸுக்கு இங்கே ஒரு பிரயோஜனப்படாத ஒரு விளக்கத்தை தான் இவங்க பைபிள் இருந்து ரொம்ப ஆழமாக சொல்லிக்கிறாங்க. அது நமக்கு ஒரு துளியும் பிரயோஜனப்படாது. இந்த வாழ்க்கையை நாம் சீரும் சிறப்புமாக செல்வ செழிப்போடு ஆனந்தமாக ஒற்றுமையாக குடும்பம் பிரியாமல் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய வேலைகளை செய்து அதுக்கப்புறம் நாம் ஒரு நல்ல வாழ்க்கையை, ஊருக்கு உதாரணமான வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். அதுக்காகத்தான் உருவாக்கப்பட்டது இந்த பைபிள். அந்த பைபிளில் இயேசு கிறிஸ்துவை வந்து பாடுகள் பட்டு போனார்னா இதுக்காக தான். நாம் இந்த உலகத்திலே நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும், கௌரவமான வாழ்க்கையை வாழ வேண்டும். கௌரவமான வாழ்க்கை எப்படி வாழறது? காசு இல்லாத வாழ்ந்துட முடியுமா? காசு இல்லைன்னா நம்மளை கேவலமாக தான் பார்ப்போம். அந்த காசு சம்பாதிக்கும் வழி ஒரு கல்வி வழி. அந்த கல்வியை எப்படி பெற்றுக்கொள்வது, அதுதான் இந்த சிலுவை பாடுகளில் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். அதில் இந்த சிஸ்டர் பிரின்சி அவர்களுக்கு தெரியாது. இதனால ஊராக போயிட்டு இவங்க ஒரு கற்பனையில் நினச்சிக்கிறத அதை மக்களுக்கு போதிச்சுட்டு வராங்க. அதை மக்கள் ரசிச்சுட்டு கைத்தட்டிட்டு அந்த பழைய கஷ்டங்களிலேயே இருக்கிறாங்க. இந்த வேதமானது ஒரு தனி மனிதன் உயர்ந்து செல்வ செழிப்போடு வாழ வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டது. இன்னைக்கு அநேகர் வந்து யாரும் ஒரு அக்கறையோடு இந்த கிறிஸ்தவர்கள் படிக்கணும், அப்புறம் பணம் சம்பாதிக்கணும், சேர்த்து வைக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு இல்லை. கல்வி மேலே நாட்டம் இல்லாத, பணத்து மேலே ஒரு நாட்டம் இல்லாத, ஏதோ கடமைக்கு சர்ச்சுக்கு போய்க்கின்னு அவங்க நம்ம கையில் கட்சிய காணிக்கை அவர்கிட்ட கொடுத்துக்கின்னு நம்ம ஏழ்மை நிலையிலே தான் இருக்கிறோம். இந்த நிலை மாற வேண்டும். பைபிள் வந்து ஒரு வாழ்வியல் புத்தகம். இந்த வசனங்களிலே நம்முடைய வாழ்க்கை எழுதப்பட்டு இருக்குது. அதுக்காக தான் நம்ம பாடுபட வேண்டும். நம்முடைய எதிர்காலத்துக்கு நாம் எச்சரிக்கையாக இருந்து அனைத்து ஒரு வேலைகளையும் அதற்காக எதிர்காலத்துக்காக செய்ய வேண்டும். ஏன்னா ஏதோ கடமைக்கு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகக்கூடாது. இது பிரின்ஸு சர்ச்சுக்கு போக சொல்கிறாங்க, நாமளும் சர்ச்சுக்கு போவோம். பிரின்ஸு காணிக்கை போட சொல்கிறாங்க, நாமளும் காணிக்கை போடுவோம், அப்போ தான் நம்ம பரலோகம் போவோம். தேவை கிடையாது. இந்த பைபிள் வந்து காணிக்கை சர்ச்சுக்கு பிரின்ஸு கிட்ட எதுவுமே கொடு அப்படின்னு சொல்லலை. நாம் சம்பாதிக்கிறது நமக்காக செலவு பண்ணிக்கணும், நம்முடைய தேவைகளுக்காக அதை செலவு பண்ணிக்கணும். இன்னைக்கு பசி என்பது 3 வேளையும் சாப்பிட்றோம், அது இல்லாத நொறுக்கு தீனி வேறு, இப்படியெல்லாம் போய்க்குது. இவ்வளோ செலவு, ஒரு வியாதி விபத்து, இப்படியெல்லாம் பல செலவுகள் இருக்குது, பல தேவைகள் இருக்குது ஒரு தனி மனிதனுக்கு. இதெல்லாம் வந்து இந்த சிஸ்டர் பிரின்ஸுக்கு தெரியாது. பரலோகம் பண்ணணும், பரலோகம் போயிடலாம், அங்கே போய் என்ன பண்ண போகிறேன்? இங்கே ஒரு அக்கறையாக இல்லாத, குடும்பத்துக்காக பாடுபடாத, தன்னுடைய சரீரத்தை ஆரோக்கியத்தோடு வைத்துக் கொள்ளாத அந்த பரலோகத்தில் போய் என்ன பண்ண போறீங்க சிஸ்டர் பிரின்சி அவர்களே? இந்த நிலை மாற வேண்டும். நாம் நம்முடைய வாழ்க்கையை சீரும் சிறப்புமாக வாழ வேண்டும் என்பதை இறை நோக்கம். எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.